எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் இல்லாம வர மாட்டேன் நானு. சாமி பாக்குறதுக்கு போறது இப்பதான் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு டிராவல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க திருச்சிக்கு போனோம். எஸ், திருச்சிக்கு போனோம். அது மட்டும் இல்ல சமயபுரம் கோயிலுக்கும் போனோம். சோ அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்து நாங்க கிளம்பணும். அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா அம்மாவையும் வந்து கூட்டிட்டு போனோம். முக்கியமா அம்மா எதுக்குன்னா இந்த குட்டி பொண்ணு பாத்துக்கிறதுக்காக தான் அம்மா வந்து கூட்டிட்டு போனோம். சோ என்ன வேலையா போயிருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து நீங்க பாக்கலாம், ஷார்ட்ஸ் வீடியோல. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாமா? ஜஸ்விதா கார் வேடிக்கை பாத்தீங்கன்னா ஆமா கார் விழுப்புரம் வந்திருக்கோம். சாப்பிட்டு போலாம், திருச்சி போறோம் நம்மள, அதனால சாப்பிடலாம் சொல்லிட்டு அம்மா வந்து பாப்பா பாத்துக்கங்க. அம்மா வந்துருக்காங்க, சாப்பிடலாம். ஜஸ்விதா நான் வடை மட்டும் தான் சாப்பிடுறா. இட்லி குடுக்குறேன், வடையில ஓட்ட வடை நல்லா கை விட்டு காப்பு மாதிரி பிடிச்சிருக்கேன். கண்ணைக்கு சிலம்பு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்க மாதிரி வடையை பிடிச்சிருக்கேன். சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரத்தில் முதல் வேலையாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஆமாம், இதுக்கே கேர் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா படுத்துட்டாரு, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம். சங்கீதாவும் தூங்கிடுச்சு கேர் ஆகி, பாப்பாவுமே கேர் ஆகி படுத்துருச்சு. பசிதான். நாங்க காருக்குள்ளே ஒரு டென்ட் போட்டுருக்கோம். வெயில் அடிக்குதா? ஆமா, போட்டு குட்டி பொண்ணுக்கு வெயில் அடிக்காது வந்து பாத்தீங்கன்னா கொடை பிடிச்சுன்னு வரோம். தூங்குறாரு, சாப்பிட்டு நல்லா லஞ்ச் சாப்பிட்டு. இன்னும் சரியா ஆகல போல இருக்கு உனக்கு, சளி பிடிச்சு. சரியா ஆகலையே. மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமயபுரம் கோவிலுக்கு வந்திருக்கோம். அம்மா நம்ம குட்டி பொண்ணு எல்லாரும் எப்பயோ வந்தது, எப்போ என்னை கூட்டின்னு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, புள்ளியில வந்தது. ஆமாம், சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம். உன் கூட தானே ஃபர்ஸ்ட் டைம் வரேன்? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரி வா, நம்ம சாமி படிக்க தேவையெல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துடலாம். ஓகே ஓகே. தேங்காய்லாம் இங்கேயே வச்சிருவாங்களா? என்ன செய்தா சாமி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்குள்ள வரோம். பாப்பா கார்ல வந்ததுனால தூங்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் தட்டி எழுப்பிருக்கேன், ஏன் வேடிக்கை பார்க்குறேன். எங்க வந்திருக்கோம்? அங்க பிள்ள ஏத்துங்க, அப்படியே வாங்கி ஏத்துட்டேன், அப்படியே ஏத்துட்டேன். உப்பு கொட்டுறாங்களே, எங்க கொட்டணுமா பதி? தெரியல, எங்க கொட்டணும்னு தெரியலையே. இங்கயா? அப்பா கிட்ட பொம்மை கேட்கணுமா? கேப்பியா ஜஷிதானியா? குட் கேர்ள் தானே, அப்பா பொண்ணு தானே, கேட்க மாட்டே தானே? சரிங்களா, நீ பொம்மை கேளணும்னு ஹோன்னு பாக்குறா. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். முன்னாடி சங்கீதாவும் அத்தையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பொரி சூப்பரா இருக்கு கோபுரம். இப்பதான் தெரியுது, எங்க இப்படி போய் சுத்திட்டு வந்தோம் நாங்க இவ்வளவு நேரம். சமயபுரம் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா லைன் பயங்கரமா நிக்குது, கியூ. என்னடா ஃப்ரீயா போறேன்னு பாக்குறீங்களா? 100 ரூபாய் டிக்கெட்ல வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் மலையனூர் போகும்போதே பேபி வந்து நம்ம டிக்கெட் வாங்கி போலாம், வேணான்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதனால என்னை 2 மணி நேரம் நிக்க விட்டுட்டாரு. இந்த டைம் நான் வேணான்னு சொல்லல, இவரே வாங்கினாரா, சரி வாங்கிங்க நான் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். ஆமா, 100 ரூபாய் டிக்கெட்ல போயிட்டு இருக்கோம். செம கூட்டம். ஏன்னா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் கோயில், இது என்னது மருவத்தூர் போயிட்டு வரவங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை போய் வரவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வராங்க நிறைய பேரு. அதனால கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பொது தரிசனம் போகாத 100 போறோம். அதுலயும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. சரியான கூட்டம். நான் சங்கீதா
எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் இல்லாம வர மாட்டேன் நானு. தயிர் சாதம். தயிர் சாதமா சூப்பரா இருக்கு. இங்க பாப்பாக்கு பால் குடுக்குற இடம் தனியா போட்டுருந்தா ஃபீட் பண்ணலான்னு போனேன். அங்க ஃபீட் பண்ற பக்கத்துல பொங்கல் கொடுத்தாங்களே, தயிர் சாதம் பிரசாதம். சரி சரி பக்தியோட வாங்கி சாப்பிட்டு வரேன். உனக்கு கொஞ்சம் சாப்பிடு. ஜஸ்விதா, நான் வேடிக்கை பார்த்துட்டே போறேன். ஜஸ்விதா அப்பா போறேன். என்னம்மா குட்டி பொண்ணா? அவர் கடையை காட்டி காட்டி கூட்டு போறோம். பசித்தோட உள்ள குங்குமம் வாங்குறேன். தாலி சரடு கோயிலுக்கு வந்திருக்கோம்ல, ரொம்ப நாளா வந்து செயின்ல இருக்கு, அதை மாத்தணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ புதுசா சாமி கோயில்ல சாமி பக்தியோட வாங்கிப்போம். கொடுங்க. வெளியில பாக்கும்போது 10 ரூபா தான் இருக்கும், உள்ள போனாதான் தெரியும். வழிமறிச்சு எதாவது வாங்க சொல்றாரு. லைன் செட்டப் அதெல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரியல, சின்னதா இருக்கு. ஆட்டோ வேணா எடுத்துக்க. வீட்டுல ஆட்டோ இல்ல. ஆமா ஆட்டோ வாங்கிக்கலாமா? எப்படி பாக்குறப்ப உடையாம இருந்தா எடுத்துக்க. சாமி பாக்குறதுக்கு போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இளந்தம்பழம் வாங்குறதுக்கு. சூப்பரா இருக்கும். லாஸ்ட் டைம் மால்ல போயிட்டு பச்சை பச்சை பெருசு பெருசா. ஆமா நல்லாவே இல்ல டேஸ்ட். இது நல்லா தித்திப்பா சூப்பரா இருக்கும். இது வாங்க. நிறைய வச்சிருக்கேன். நான் இப்பதான் ஜாலியா இருக்குமே உங்களுக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளந்தங்காய் வந்து வாங்கியாச்சு. நல்லா சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆளுக்கு ஒன்று. இது வந்து 20 ரூபாய், இது 50 ரூபாய். சரி. சாமி பார்த்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காரில் பாப்பா பார்த்தோன்னா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தான். காரில் வந்து பார்த்தோன்னா எஃப்எம் தான் ஓடிச்சு. எஃப்எம்ல பாட்டு வந்து போடும்போதெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றாரு. பாட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே அமைதியாகிடுறான். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போவே டான்ஸ் ஆட கற்றுருக்கான் நல்லா. பாட்டு இல்லாதப்ப பாருங்க அப்படியே அமைதியாக ஸ்லோவாக கேட்டுகிட்டே வந்தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அப்புறம் வந்து பொரி வாங்கிட்டு வந்தோமா. அந்த பொரி வந்து கொடுத்த பொரி சாப்பிட்டுட்டே வந்தான். கொஞ்ச நேரம் வந்து அப்புறம் தூங்கிட்டாவ. கொஞ்ச நேரம் பொரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு அம்மா தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அம்மா கூட வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது லாங் ட்ராவல் டூர் மாதிரி ஏதாவது போகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜாலியாக இருக்கும். அம்மா விழுப்புரம் வரைக்கும் வந்தாங்க. விழுப்புரம் வந்துட்ட பிறகு அவங்கள இறக்கி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். முன்னாடி நாள் நைட்டு வந்து இப்போ மறுநாள் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலையை திருச்சிக்கு போயிருந்தோம். போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே சமயபுரம் போயிட்டு கோயிலெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல இறக்கி விட்டுட்டோம். அப்படியே அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா. சோ அதுக்கப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க நம்ம கோவில்ல என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம்னு பார்த்தோன்னா பாப்பாக்கு முக்கியமா பொரி வாங்கிட்டு வந்தோம். கோயிலுன்னு போனாலே வந்து பாத்தீங்கன்னா பொரி தான். அதனால பொரி வாங்கிட்டு வந்தோமா. முக்கியமா இந்த இளந்தங்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருந்தது இளந்தங்காய். அங்க ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் இல்லாத மாதிரியே இருந்தது. ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஏன்னா வந்து பழுத்துருச்சு காய், நல்லா பழுத்த காயா இருக்கு, சூப்பரா டேஸ்டா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதி சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. வாங்கிட்டு வந்தோம், ஆனா பாதி சாப்பிட்டு மீதி கொஞ்சம் தான் இருக்குது. அதனால இதுதான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் காலி பண்ணுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் அடிக்கிறது. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுடர் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்சு. அப்புறம் கிளிப். என்னடி பண்ற நீ? தேங்காய் அவர் ரிசர்ச் பண்ணினுங்கறாரு ஒரு பொருளா எடுத்து வச்சு. ஆமா. மொட்டை பாப்பாக்கு முடியே இல்ல, மொட்டை அடிச்சாச்சு. இருந்தாலும் ரப்பர் பேண்ட் வாங்கினேன். அவளுக்கு முடி வளர்ந்ததுன்னா ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு. அப்படி இல்லைன்னா கூட நான் பேண்ட் போட்டுக்குவேன் அதுக்காக. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு சூரியகாந்தி பூ கிளிப் வந்து அழகா இருந்துச்சு. சூப்பரா இருக்குப்பா சூரியகாந்தி. 10 ரூபாய் தான். 10 ரூபாய் கடை உள்ள நுழைஞ்சுமா. 10 ரூபாய். ஆமா. என்னடி பண்ண? அதுக்குள்ள கடிச்சு வச்சுக்கிறா. எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன் எனக்காக. இதுவும் 10 ரூபாய் தான். போட்டோ கிளிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அம்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கினேன் குங்குமம். ஒன்று வாங்கினேன். ஒருத்தரா எப்பா அவளுக்கு என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணுவா?
எந்த வேலை தெரியுதே இல்லையா பேன் குத்துற வேலை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேன் எடுத்து பேன் இப்படி குத்தணுமா காட்டுறாரு. என் தலைதான் பேன் இருக்கு, அது அத்துப்படியே ஆக மாட்டேங்குது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பேன் சீப்பு வாங்கி அதை சீவிட்டு ஒரு கண்டினியூஸா சீவிட்டே இருந்தா போயிடும். வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயில் சாமி வந்து வாங்கி வந்திருக்கேன். போட்டோ. ஆமா அம்மா சாமி போட்டோ. சாமி கும்பிடு சாமி கும்பிடுமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. யாரெல்லாம் சமயபுரம் சொல்லிட்டு சொல்லுங்க. திருச்சி பக்கம் போனா சமயபுரம் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, யாரெல்லாம் திருச்சின்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.